ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கொங்கு ஸ்டைல்ல பீர்க்கங்காய் கிரேவி பண்ண போறோம். நல்ல ஒரு ஃபைபர் ரிச்சான ஒரு வெஜிடபிள், ஹெல்தியான வெஜிடபிள், ரொம்ப ஈஸியா டேஸ்டியா பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸ் சுட சுட வந்து குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து ரைஸோட மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க குவிக்காக பண்ணிடலாம். நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 எண்டையும் கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த மேடான பகுதி இருக்குது இல்லையா, ஷார்ப்பான பகுதி, இதை வந்து ஒரு ஸ்க்ராப்பரால் நம்ம அதில் இருக்கிற நாரை ஃபுல்லாக எடுத்துடணும். இப்போ தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் பீர்க்கங்காயை பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பீர்க்கங்காயிலுமே கொஞ்சமாக சின்ன பீஸ் நம்ம டேஸ்ட் பார்க்கணும். சில சமயம் பீர்க்கங்காய் கொஞ்சம் கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு பீர்க்கங்காய் கசப்பாக இருந்தாலும் மொத்தமே வீணாக போயிடும். நமக்கு தோலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயும் நம்ம சட்னி, துவையல்லாம் அரைக்கலாம். எங்கள் பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா துவையல் ரொம்ப நல்லா அரைப்பாங்க தோலில். எங்கள் அம்மா வந்து சட்னி, தோசை, இட்லி சூப்பராக அரைப்பாங்க. அந்த 2 ரெசிபியுமே நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு கடாய் கேஸில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். தக்காளி இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும். மூடியை திறந்து பார்த்துருவோம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்காயை, இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பல்லு பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன். அவங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஆட் பண்ணலை. ஆனால் பூண்டு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை பீர்க்கங்காய் திறந்து பார்த்துருவோம். எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுலேயே தண்ணி நிறையா இருக்கும் இல்லையா, பீர்க்கங்காய் நிறைய தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் மூடி வச்சுருவோம். வேர்க்கடலையே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. மூடியை திறந்து பார்த்துடலாம். பீர்க்கங்காய் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நம்ம விட்ட ஆயில் கூட சுற்றி வெளியில் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுவோம். நம்ம போட்ட பேஸ்ட்டும் பீர்க்கங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துருவோம். நல்ல ஒரு வாசமாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவியோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. நம்ம இட்லி, தோசைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு அப்படின்னா ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மீடியமாக வச்சுருந்தாலே போதுமானது. எனக்கு வந்து ஒயிட் ரைஸோட சாப்பிடவும் தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு திரும்பவும் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்த்துருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சின பால், இல்லை தேங்காய் பால் ஆட் பண்ண கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கிட்டு திக்கான பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொங்கு ஸ்டைலில் பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா குவிக்காக செய்யக்கூடிய டேஸ்டியான கொங்கு ஸ்டைலில் பீர்க்கங்காய் கிரேவி சர்விங்க்கு ரெடி. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வித்தியாசமான ஒரு ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.